தமிழ் சினிமா இந்த ஆண்டில் மனதுக்கு நெருக்கமான நிறைவான திரை அனுபவத்தை அதிகம் தந்தன. சில திரைப்படங்கள் கண்கலங்க வைத்தன, இன்னும் சில திரைப்படங்கள் கைதட்டி சிரிக்க வைத்தன. அந்த வகையில் நம் மனதை கொள்ளை கொண்ட மற்றும் 2024 சிறந்து விளங்கிய மேலும் வித்தியாசமான அணுகுமுறையை கொண்ட 10 படங்களின் பட்டியலை பார்ப்போம். இந்த பட்டியலில் 10ஆவதாக இருக்கும் திரைப்படம் கொட்டுக்காளியாகும். சமூகத்தில் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வரும் கலாச்சார முறைகளில் இருக்கும் அவலங்களை தோல் உரித்து காட்டிய திரைப்படமாக கொட்டுக்காளி விளங்கியது. PS வினோத்குமார் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் சமூகத்தில் நிலவும் சாதி மத பாகுபாடுகளை அப்படியே காண்பித்தது. மேலும் திரைப்படத்தின் முடிவை மக்களை தீர்மானித்துக் கொள்ளும் வகையில் படம் இருந்ததால் பொதுமக்களுக்கு அதிருப்தியை அளித்தது. இருப்பினும் இத்திரைப்படம் உலகளவில் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளது. 9வது இடத்தில் இருக்கும் திரைப்படம் கருடன் ஆகும். கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம் ஒன்றினை யாருக்கும் தெரியாமல் அபகரிக்க நினைக்கும் அமைச்சர் ஒருவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நகர்த்தும் காய்களுக்கு மத்தியில் 2 நண்பர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். நண்பர்களுடன் இருக்கும் தீவிர விசுவாசியான சொக்கன் விசுவாசத்திற்கும் சுயமரியாதைக்கும் உண்மைக்கும் இடையில் எப்படி சிக்கி தவிக்கிறார் என்பதே கருடனின் கதைக்களம் எனலாம். ஒட்டுமொத்த ரசிகர்களிடத்திலும் காமெடியான முகத்தை பதிய வைத்துவிட்டு அந்த பிம்பத்தை மொத்தமாக மாற்றுவது எளிதான காரியம் கிடையாது. அதை சூரி சூப்பராக செய்து காட்டியுள்ளார். 8ஆவதாக இருக்கும் திரைப்படம் ராயன் ஆகும். ராயன் படம் மூலம் நாயகனாக மட்டுமல்லாமல் இயக்கத்தையும் கையில் எடுத்திருக்கிறார் தனுஷ். தம்பி தங்கைக்காக வாழும் அண்ணன் என்கின்ற பழைய பார்முலா கதைதான் என்றாலும் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு படத்தை இயக்கி கொடுத்திருக்கிறார். மேலும் ஆஸ்கர் விருதுகளை வழங்கும் அகாடமி நிறுவனத்தின் நூலகத்தில் வைக்க ராயன் படத்தின் திரைக்கதை புத்தகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 7வது இடத்தில் இருப்பது வேட்டையன் திரைப்படம். படம் தொடங்கிய முதல் 20 நிமிடங்கள் ரசிகர்களுக்கான மாஸ் திருவிழா. படத்தின் குறைகளை தாண்டி படம் பேசியுள்ள கருத்து மிக முக்கியமானது. அதை ரஜினி என்ற ஆளுமையை கொண்டு பேசியிருப்பது வரவேற்கப்பட வேண்டிய முயற்சி. நாட்டுக்கு தேவை விரைவான நீதியே தவிர அவசரமான நீதி அல்ல என்ற கருத்தை உரக்க பேசிய ஞானவேலை மனதார பாராட்டலாம். 6வது இடத்தில் இருப்பது லவ்வர். ஜெய்பீம் பட நடிகர் மணிகண்டன் ஹீரோவாக நடித்திருந்த இந்த படத்தை பிரபுராம் வியாஸ் இயக்கியிருந்தார். ஒருவிதமான டாக்ஸிக் காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்த இந்த படத்தில் காதலர்களுக்குள் வரும் பொறாமை, கோபம், ஆதங்கம் போன்றவற்றை அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார் இயக்குனர். 5வது இடத்தில் இருப்பது வாழை திரைப்படம். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் வாழை. உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்த இந்த படத்தில் இப்படத்தின் மூலம் தன்னுடைய சிறுவயதில் தான் சந்தித்த பிரச்சினைகளை மற்றும் வலி வேதனைகளை இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறியிருந்தார். இப்படம் திரையரங்குகளில் வெளியாகி அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றதோடு பல பிரபலங்களின் பாராட்டு மழையில் நனைந்தது. 4வது இடத்தில் இருப்பது லப்பர் பந்து. கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து இந்த படத்தை தமிழரசன் பச்சமுத்து இயக்கியிருந்தார். கிராமத்து கிரிக்கெட் போட்டிகளில் நிலவும் சாதிக பாகுபாட்டை போகிற போக்கில் காட்சிப்படுத்தியிருக்கும் விதம் அனைவரையும் கவர்ந்தது. தம்பி மாதிரி என்று நினைப்பதுதான் பிரச்சினை என்று இடம்பெற்றுள்ள வசனமும் சிந்திக்க வைக்கிறது. இரு கிரிக்கெட்டர்களுக்கு இடையேயான ஈகோதான் கதை என்றாலும் ஆண்களால் பெண் கதாபாத்திரங்கள் சந்திக்கும் பிரச்சினைகளையும் கதை பேசியிருந்தது. 3வது இடத்தில் மெய்யழகன் திரைப்படம். சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு செல்வது எவ்வளவு வேதனை என்பதை இயக்குனர் சித்தரித்து காட்டியுள்ளார். 96 படத்தில் ராம் மற்றும் ஜானுவின் காதலை நாஸ்டால்ஜிக் ரசனையோடு தந்த இயக்குனர் பிரேம்குமார் அதே டெம்ப்ளேட்டுக்குள் ஊரையும் அத்தான் மாப்பிள்ளை உறவையும் பொருத்தி நெகிழ வைக்க முயற்சித்திருக்கிறார். 2வது இடத்தில் இருப்பது அமரன் திரைப்படம். மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையப்படுத்தி ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்த அமரன் திரைப்படம் வெற்றி படமானது. இப்படத்தில் சாய் பல்லவியின் அற்புதமான நடிப்புக்கு கண்கலங்காதவர்கள் இருக்கவே முடியாது. இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது மகாராஜா திரைப்படம். நான் லீனியர் கதையாகவே சொல்லும் திரைக்கதையில் நாம் ஒன்று யோசிக்க இயக்குனரின் புத்திசாலித்தனமான திரைக்கதை அவற்றை உடைக்கின்றன. பார்வையாளர்களின் கண்டுபிடிப்புகளை அடுத்தடுத்த காட்சிகளில் இது இல்லப்பா அது என திணறடிக்க வைத்திருக்கிறார் நிதிலன்.